ஹேர்மேஸ் டுடே பார்க்க போகிறது தேங்க் ஒரு நியூ எஃப்எஃப். எஃப்எஃபோட நேம் சீட்டர் ஹஸ்பண்ட் அப்சஷன் பார்ட் 1. இந்த ஸ்டோரிக்கு பெருசாக இன்ட்ரோ தேவையில்லை, ஸோ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டேயாங் வேகமாக தன்னோட வீட்டில் இருந்து பைக்கில் ஸ்கூலுக்கு வந்துட்டுருக்காங்க. டேயாங்கோட ஃப்ரெண்ட் ஜிமினும் ஜேகேவும், டேயாங்கா ஒன்னால தாண்டா எங்களுக்கு லேட்டு, 8 மணிக்கெலாம் அவன் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டோம். இதோ டைம் இப்போ 9:30 ஆகுது, இந்நேரம் அசம்பிளியே முடிஞ்சிருக்கும். எப்போதும் போல் செவ்வரேதி குதிச்சு தான் ஸ்கூலுக்குள்ளே போகணும், நல்லா மாட்டிக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க ஜேகே. அதுக்கு டேங் அசால்ட்டாக ஜேகேவை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, வேறா பிடி டீச்சர் இருக்காளே அவள் என் ஆள், அவள் என்னை உள்ளே விட்டுடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ஆளோ, எவ தான் உன் ஆள், எத்தனை பேர் தான் நீ பிடிச்சி வச்சுருக்க ஸ்கூலில் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரையுமே பிடிச்சி வச்சுருக்கேன், என் டேடியோட ஸ்கூல் தானே அது. இதுக்கப்புறம் 12th முடிச்சுட்டு காலேஜ் போகும்போதும் என் டேடியோட காலேஜில் தான் நான் சேருவேன். என் டேடி யூனிவர்சிட்டி வச்சுருக்குது எனக்காக தாண்டா, வாயை பொத்திக்கிட்டு என்னை சூடாக்காமல் அமைதியாக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். ஜிமின் எதுவுமே பேசலை, அமைதியாக பைக்கை ட்ரைவ் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. டேயாங் தான் மிடில் உட்காந்துருக்காங்க, பேக்கில் ஜங்குக்கு உட்காந்துட்ருக்காங்க. போய்கிட்டு இருக்கும் போதே போலீஸ் ஒருத்தவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டை நில்லுங்கடா, பைக்கில் டபுள்ஸ் தான் போகணும், நீங்கள் ட்ரிபிள்ஸு. ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பைக் ஓட்டுறீங்களா, எடுங்க லைசன்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் இப்போ பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, எனக்கு லைசன்ஸ் இருக்குது சார், வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்டர் பார்க்கோட பையன் தானே நீ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த போலீஸ் ஆஃபீஸர். ஆமாம் சார், வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். இவனுங்க 2 பேர்ட்டையும் இங்கே வச்சுட்டு ஐயோ சார் ப்ளீஸ், பேச முடியல, ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சு, இங்கே இருங்க, நாளைக்கு வந்து என்னோடய லைசன்ஸை காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். அதுக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர், இங்கே பாருப்பா, என்னோடய ஒய்ஃப் வந்து உங்கள் டேடியோட ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் டேடியோட ஒன் ஆஃப் த எம்ப்ளாயி என்னோடய ஒய்ஃபு. அவ்வளோ பெரிய கோடீஸ்வரரோட பையனி எனக்கு தெரியாமல் இருக்குமா? உனக்கு ஏஜ் 17 தான் ஆகுது, இன்னும் 2 months கழிச்சு தான் உனக்கு பர்த்டே. இன்றைக்கி காலையில் தான் என்னோடய ஒய்ஃப் சொல்லிக்கிட்டு இருந்தா, 2 monthsல என் பாஸோட பையனுக்கு பர்த்டே வருது, எங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு. நல்லா தெரியும் எனக்கு உங்களை, இந்த ஒரு வாட்டி நான் மன்னிச்சு விட்றேன். என் ஒய்ஃப் உங்களோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறனால, இதுக்கப்புறம் நான் பார்த்தேன் உங்களை பைக்கில் எதுமோ, உங்கள் டேடிக்கிட்ட நேராக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு பேசவே முடியலை. தேங்க்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு கிளம்பிட்டாங்க. ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க ஜிமின். அப்போ டேயாங் சொல்கிறாங்க, இவன் நடுங்கிட்டான்டா அந்த போலீஸ்காரனை பார்த்து, வரப்பா நின்றுக்கிட்டு ஓங்கி ஒரு பஞ்சு கொடுக்காம முகத்தில், எதுக்கு இப்படி பயந்து நடுக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். உனக்கு என்ன, உன் டேடி நீ என்ன பண்ணாலும் வாயை பொத்திக்கிட்டு இருப்பார், எத்தனை முறை ஃபைன் கட்டியிருக்காரு உனக்காக. ஆனால் என் டேடி அப்படியா, என்னையா ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுருவார். சும்மாவே என் டேடி பொல்லாத ஆள், என்னை படுத்தி எடுக்கிறான் தினமும். மம்மின்னு ஒரு ஆள் இருந்தால் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்திருக்கும், ஏதாவது ஒரு இடத்துல என்னை காப்பாற்றி விட்டுருப்பாங்க. என் டேடி தான், நான் பிறகும்போதே மம்மி போய் சேர்ந்துட்டாங்க. ஐயோ, படித்து முடிக்கணும், காலேஜுக்கு போகணும், அதுக்கப்புறம் என் டேடியோட ஒர்க்கை நான் ஷேர் பண்ணிக்கணும், பெரிய தலைவலியாக இருக்குடா, ஏன்டா பிறந்தோன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜிமின் போயிட்டுருக்காங்க. அந்த டைமில் ஜங்குக், உனக்கு மட்டுமா மம்மி இல்லை, எனக்கும் மம்மி இல்லை, தேங்கும் மம்மி இல்லை, உன் டேடி என் டேடியும் கல்யாணம் பண்ணிக்காமல் பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு நம்மளை வளர்க்குறாங்க. டேங்க் டேடி தான்டா சூப்பர், ஜம்முன்னு 2வது ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டு டேங்க்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஸ்டெப் மாம் செல்லம் கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிறாங்க. நம்ம டேடிங்க தான் இருக்கானுங்களே முட்டா பசங்க அப்படின்னு ஜேகே தன்னோட டேடியை திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் டேயாங் அப்படியே ரொம்ப ஹேயாக ஜேகேவோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டு, சும்மா சொல்லக்கூடாது, இந்த ஜிமின் சூப்பராக பைக் ரைட் பண்ணுறான், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஸ்கூல் கிட்ட வந்துட்டாங்க 3 பேரும். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. பைக்கை சைடில் பார்க் பண்ணிவிட்டு ஜிமின், டேயாங், ஜங்குக் 3 பேரும் வேகமாக தன்னோட கிளாஸை நோக்கி தான் நடந்து போயிட்டுருக்காங்க. கிளாஸ் கிட்ட போகும்போதே ஆப்போசிட்டில் பிடி மிஸ்ஸும் லேப் மேமும் வந்துட்டாங்க. 2 பேருமே டேயாங்கை பார்த்ததும் அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு கீழே குனிஞ்சு சைடில் நிற்கிறாங்க. டேயாங் அப்படியே ஒரு கோல்டு ஃபேஸில் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு,
அப்புறம் வரேன் அப்படின்னு மெதுவாக சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. ஜிமினுக்கும் ஜங்குக்கும் திக்கு திக்குன்னு இருக்கு. டேய், நம்மளை விட எப்படியும் ஒரு 10 வயசுக்கு பெரியவளுங்க அவளுங்க 2 பேரும். அவள்கள்ட்ட என்னடா அப்படி பேசிட்டு போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், பல்லு இருக்கவேன் பக்கோடா திங்கிறேன், உங்களுக்கு என்ன பயந்தாங்குழி பசங்களா போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இப்போ கிளாஸ் ரூம் கிட்ட நின்று அப்படியே ரூம் டோரை நாக் பண்ணுறாங்க. மேடம் இப்போ தான் அட்டனன்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட நேமையும் ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் டயாங் அப்படியே சைடில் நின்று டோரை நாக் பண்ணதும் அப்படியே சைடில் திரும்பி பார்த்துட்டு, கிம் தினமும் லேட்டு, இன்றைக்கும் லேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. டயாங் அப்போ அந்த மேடமை அப்படியே கவனித்து பார்த்துட்டு அப்படியே ஒரு ஐஸை விங் பண்ணி காட்டுறாங்க. மேடம் டக்குன்னு சரி சரி உள்ளே போங்க 3 பேரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டயாங் நக்கெல்லாம் அந்த மேடமை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே சைடில் போக்கி லாஸ்ட் பெஞ்சில் போய் உட்காடுறாங்க. அந்த டைமில் மேடம் லீவ் வைன் அப்படின்னு ஒரு ஷவுட் பண்ணுறாங்க. செகண்ட் பெஞ்சிலேருந்து வைன் எழுந்து நின்று ப்ரெசன்ட் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு மினி அப்படின்னு நெக்ஸ்ட்டு சவுண்ட் பண்ணுறாங்க. மினி டக்குன்னு எழுந்து ப்ரெசன்ட் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. டேங் அப்போ வைனையும் மினியையும் பார்த்துட்டு, எல்லாம் என் தலையெடுத்து கொடுமை, என் வீட்டில் ஒர்க் பண்ணுற மெய்ட்ஸோட பொண்ணுங்க 2ம். ஐயோ 20 இயர்ஸ்கிட்ட இவங்க மம்மி 2 பேரும் எங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களாம். அதனால என்னோடய டேடி பயங்கர சலுகை கொடுக்குறாங்க அந்த 2 பொண்ணுங்களுக்கும். பத்தாத குறைக்கு 2ம் நல்லா படிக்குதுங்க. எரிச்சலாக இருக்குது எனக்கு. என்னோட ஸ்டெப் மாம்னால் இதுங்க 2ம் கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டு இருக்குதுங்க, இல்லை ஒரே போட்டு தள்ளியிருப்பேன். எங்கள் வீட்டு குவார்ட்டர்ஸு எப்போதுமே நைட் ஆனால் லைட் எரியுதுடா. கிட்டத்தட்ட 12 o'clock மேலே தான் லைட் ஆஃப் ஆகுது. என்னன்னு கேட்டால் என் டேடி சொல்கிறாங்க, இந்த 2 பொண்ணுங்களும் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிக்குதுங்க, எழுதுதுங்க. உன் கிளாஸ் தானே 2ம், உன்னை விட 2 ஒரு வயசுக்கு சின்ன பிள்ளைங்க. அப்படி இருக்கும்போது நீ ஏன் எதுவும் படிக்க மாட்டேங்கிறன்னு மேற்கொண்டு என்னை கேட்குறாங்க. என் ஸ்டெப் மாம் தான் வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தி என் டேடிக்கிட்ட இருந்து என்னையை தபாலிக்க வைக்கிறாங்க. எரிச்சலாக இருக்குது எனக்கு இந்த பொண்ணுங்களை பார்க்கும்போது. அழகாக இருந்தாவது பரவாயில்லடா, 2ம் நல்லாவும் இல்லை. 2க்கும் டேடியும் கிடையாது, மம்மி மட்டும்தான். போன வருஷம்தான் அந்த ஒயினோட மம்மி மண்டையை போட்டுச்சு. உடனே என் டேடிக்கு அப்படியே பாசம் பொங்கி வழிஞ்சிடுச்சு. ஒயினோட கல்யாண செலவு வரையும் என் டேடி நான் பார்த்துக்கிறேன்ட்டாரு. எரிச்சலாக இருக்குது எனக்கு. போ. இந்த மினியோட மம்மிக்கு தான் பெரிய அன்னை தெரசான்னு நினப்பு. கிராமத்துக்கு அவங்க பாட்டிமா வீட்டுக்கு அனுப்பி விட்டுடலாம்னு நானும் என்னோடய ஸ்டெப் மாமும் சொன்னோம் என் டேடிக்கிட்ட. மினியோட மம்மி தான் குறுக்க பாஞ்சு, வேணாங்கய்யா, என் ஃப்ரெண்டோட பொண்ணு நானே பார்த்து நல்லா வளர்த்துக்கிறேன், படிக்கிற பொண்ணு கிராமத்துக்கு போனால் படிப்பு கெட்டு போயிடும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டான் அந்த வைனிங்க. நல்லா படிக்கிறான், அதுதான் எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது. ஷோ லாஸ்ட் வீக் இந்த வைனை என் டாடி அவரோட பொண்ணை அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ என் வீட்டுக்குள்ளேயே இப்போ இருக்கா அந்த வைன். இவளுக்கு போரே அடிக்காது போல், படிச்சுக்கிட்டே இருக்காடா அப்படின்னு சொல்கிறாங்க டேங் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்துக்கிட்டையும். ஜெமினும் ஜேகேவும், டேய் தினமும் காலையில் ஆனால் இதே விஷயத்த சொல்லி அந்த ஒயினை திட்டிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு பாவம்டா, அவள் பாட்டுக்கு இருப்பா. உண்மையிலேயே இந்த ஸ்கூல்லையே ஒரே ஒரு நல்ல பொண்ணுன்னா எங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஒயின் மட்டும்தான். எந்த பையனையும் திரும்பி பார்க்க மாட்டா, சமத்து பொண்ணு, அவள் பாட்டுக்கு இருப்பா. அவளை ஏன்டா பிடிச்சி திட்டுற? அவன் நல்லா படிக்கிறானா அவன் டேடிக்கிட்ட போய் சொல்லு, எனக்கு படிப்பு ஏறலை, அவளுக்கு தான் நல்லா படிப்பு வருது, எனக்கு படித்தா என்ன படிக்காட்டி என்ன, உங்கள் சொத்தை பார்த்துக்கிற அளவு எனக்கு அறிவு இருக்குன்னு சொல்லி முடிடா அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். ஏய் பார்த்தா எரிச்சலாக இருக்குது, இவ நல்லா இல்லைடா, அசிங்கமாக இருக்காடா, அதான்டா எனக்கு எரிச்சலாக இருக்குது. இல்லாட்டி போகிறப்ப வர்றப்ப நல்லா சைட் அடிச்சுக்கிட்டு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவேன். ஒரு அசிங்கமான பொண்ணை போய் என் டேடி வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்காருன்னு கடுப்பு, வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க டேங். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. அந்த ஃபுல் டேவும் நல்லபடியாக பாஸ் ஆகிக்கிட்டு இருக்கு வைனுக்கு. ஆனால் டேங்க்கு என்ன தான் அவங்க டேடியோட ஸ்கூலாக இருந்தாலும், டேங் மேலே அபரீதமான அன்பு தன்னோட டேடி வச்சுருந்தாலும், படிப்புன்னு வந்தால் டேங்கோட டேடி மிஸ்டர் கிம் பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சன். டேங்கிட்ட கோபப்பட மாட்டாங்க, ஆனால் படிக்கலைன்னு மற்றவங்கள கம்பேர் பண்ணி பயங்கரமாக திட்டுவாங்க டேங்க. அந்த இடத்துல எல்லாம் முட்டு கொடுத்து டேங்கை காப்பாற்றி விட்டுறது டேங்கோட ஸ்டெப் மாம். ஸ்டெப் மாமுக்கு குழந்தைங்க கிடையாது, டேங் மட்டும்தான். ஸோ ஸ்டெப் மாமை பொறுத்தளவு டேங்கை நல்லபடியாக வளர்த்து தன்னோட அண்ணா பொண்ணான மாயாவை டேங்க்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்.
அப்படின்னு தான் இப்போ வரையும் ஒரு பெரிய ஆசையை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நல்ல பிள்ளையாட்டம் திரியிறாங்க. டேங் மம்மியை பொறுத்தளவு டேங்கோட சொத்துக்கள் மேலே அபரீதமான ஆசை இருக்குது. ஆனால் டேங்கோட டேடிக்கு டேங் மட்டும்தான் ஒரே பையன். ஸ்டெப் மாம்க்கும் டேங்கோட டேடிக்கும் குழந்தைக்கு கிடையாது. அதனால் டேங்க வெளியிலேருந்து ஏதாவது ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கிட்டு வந்தால் இந்த சொத்து பத்துக்களை நம்ம சுலபமாக அனுபவிக்க முடியாது. ரெண்டாவது, இந்த சொத்து பத்துகள் வேறு யாருக்கும் பிரிஞ்சு போயிடக்கூடாது. ஸோ தன்னோட ஃபேமிலியை சேர்ந்த தான் அண்ணா பொண்ணை மேரேஜ் பண்ணி வச்சா காலத்துக்கும் தன்னோட குழந்தைங்க இந்த சொத்தை ஆள முடியலைனாலும் தன்னோட ஃபேமிலியை சேர்ந்த தன்னோட அண்ணா பொண்ணு மாயா இந்த சொத்து பத்துகளை அனுபவிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. தானும் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்டடியாக வாழலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு டேங்க முடிஞ்ச அளவுக்கு செல்லம் கொடுத்து நிறைய கெட்ட விஷயங்கள் செஞ்சாலும் அதை கண்டிக்காமல் அப்படியே அதை என்கரேஜ் பண்ணி டேங்கோட மனசை பொறுத்தளவு தன்னோட ஸ்டெப் மாம் மாதிரி தன்னை விரும்புகிறவங்க இந்த உலகத்திலே யாரும் கிடையாதுன்னு நம்ப வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு ஸ்டெப் மாம் டேங்க்கு செல்லம் கொடுப்பாங்க. எந்த தப்பு பண்ணாலும் ஸ்டெப் மாம் சரி பண்ணி விட்டுடுவாங்க. அந்த தைரியத்தில் டேங் எந்த தப்பு செய்கிறதா இருந்தாலும் துணிச்சலாக செய்யக்கூடிய ஒரு பர்சன். ஆனால் ஸ்டெப் மாமை பொறுத்தளவு டேங்கை நல்லா செல்லம் கொடுத்து கெடுத்து தன்னோட ஃபிங்கர் டிப்பில் டேங் தான் என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படிங்கிற லெவலில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. டேங்க்கு இதை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது. 17 ஏஜ் இப்போ தான் டேங்க்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ தன்னோட 5th ஏஜ்லேருந்து டேங் ஸ்டெப் மாமை தான் மம்மின்னு பார்க்குறாங்க. அவங்களுக்கு குழந்தையும் இல்லை அப்படிங்கிறனால தன் மேலே இருக்கிற ஃபேக்கான அன்பை உண்மைன்னு நினச்சிக்கிட்டு ஸ்டெப் மாம் என்ன சொன்னாலும் கேட்பாங்க டேங். டேங்கோட ஒரே வீக்னஸ் அப்படின்னா ஸ்டெப் மாம் மட்டும்தான். ஏன்னா ஸ்டெப் மாம் என்ன சொன்னாலும் டேங் கேட்பாங்க. அவங்க டேடி சொன்னால் கூட ரெஃப்யூஸ் பண்ணிவிடுவாங்க. டேங்கோட டேடி பிஸ்னஸ் மீட்டிங்னு வீட்டில் ரொம்ப இருக்க மாட்டாங்க. ஸோ ஸ்டெப் மாமுக்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சு. டேங்கோட டேடிக்கு தன்னோட பையன் நல்லா கெட்டு போகிறாங்கங்கிறது நல்லா தெரிஞ்சுமே தன்னோட ஒர்க் ஷெட்யூல்னால் கண்டிக்க முடியாத நிலமையில் இருக்காங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் லாஸ்ட் பீரியட் நடந்துக்கிட்டு இருக்கு கிளாஸில். இது மேக்ஸ் பீரியட். வைன் தான் ஒரு சம்மோட ப்ராப்ளமை கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேங் ஜிமின்கிட்ட தன்னோட நோட் புக்கு கொடுத்து எழுத சொல்லிவிட்டு ரொம்ப ஹேயாக சாஞ்சு உட்காந்து வைனை தான் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வைன் நல்லா ஹைட்டான நல்ல அழகான லாங் ஹேர் இருக்கக்கூடிய பொண்ணு. ஹவர் கிளாஸ் பாடி ஷேப், லாங்கான நோஸ், பட்டன் லிப்ஸ், ஆல்மண்ட் ஐஸ்னு ரொம்ப சாமிங்காக இருப்பாங்க வைன். ஆனால் டேங்கோட ஐஸுக்கு வைன் அழகாக இல்லை. ரீசன், வைன் எப்போதுமே கிளாமராக ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது, எந்த பையன்கிட்டையும் பேச மாட்டாங்க. டேங்கோட வீட்லேயே வைன் இப்போ 1 இயராக இருக்காங்க. இருந்தாலும் டேங்கை நிமிந்து கூட பார்த்தது கிடையாது. ரெண்டாவது, வைனுக்கு டேங்கை சுத்தமாக பிடிக்காது. எல்லாத்துக்கும் மேலே வைன் நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு. டேங்கும் நல்லா படிப்பாங்க. ஆனாலும் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நார்மலாக நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி படிச்சுட்டு வந்து எழுதுறது மட்டும்தான் டேங்கோட வேலை. மற்ற நாளெல்லாம் பயங்கரமாக ஊர் சுற்றிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு பொண்ணுங்களை வம்பிழுத்துக்கிட்டு நிறையா கேர்ள்ஸ் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த வயசுலேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வைனுக்கு நல்லா தெரியும். ஸோ டேங்கை சுத்தமாக பிடிக்காது வைனுக்கு. இப்போ டேங் மட்டும் தன்னோட மேக்ஸ் நோட்டில் எந்த ஒரு சமயம் எழுதலை அப்படிங்கிறத வைன் டிக்ளேர் பண்ணிக்கிட்டு வேகமாக மேக்ஸ் சார்கிட்ட போய், சார், மிஸ்டர் கிம் வந்து மேக்ஸ் எழுதலை, ஜிமின்கிட்ட கொடுத்து எழுத சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரீசன், வைன் தான் கிளாஸ் லீடர். ஸோ வைன் நல்லா போட்டு கொடுத்துட்டாங்க டேங்க. இதுவும் ஒரு ரீசன் டேங்க்கு வைனை பிடிக்காததுக்கு. மேக்ஸ் சார் பயங்கர ஸ்ட்ரிக்ட். ரெண்டாவது, டைரெக்டாக மிஸ்டர் கிம் கிட்ட பேசக்கூடிய அந்த ஸ்கூல்லே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டீச்சர். டேங்க்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. டேங் அப்படியே கவனித்து பார்த்துக்கிட்டே இருந்துட்டு தன்னோட பென்சில் எடுத்து பென்சிலோட ஷார்ப்பான பகுதியை அப்படியே தன்னோட தம் ஃபிங்கரில் வச்சு அழுத்திட்டாங்க. ஸ்ட்ராங்காக அழுத்திட்டாங்க. அழுத்தி ஒரு இழுதான். அப்படியே தம் ஃபிங்கர் அப்படியே ஸ்க்ராட்ச் ஆகிவிட்டு 2-3 சொட்டு ரத்தம் வந்துடுச்சு. டேங் அப்படியே தன்னோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு அந்த பிளட்டை அழுத்திக்கிட்டு, சார், என்னோட தம் ஃபிங்கரில் காயம், என்னால் எழுத முடியலை, அதனால தான் ஜிமின் எழுதிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது இது? எப்போ பார்த்தாலும் நீ இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்க மிஸ்டர் கிம். உன் டேடியோட ஸ்கூல் அப்படின்னா நீ என்ன வேணாலும் பண்ணலான்னு உனக்கு நினப்பா? பிச்சு போடு வேணாலும் வச்சுக்கோ. இங்கே வா, காட்டு கையை அப்படின்னு சொல்கிறாங்க. டேங்க்கு கோபம் வருது. அமைதியாக எழுந்து சார்கிட்ட போய் தன்னோட தம் ஃபிங்கரை காட்டுறாங்க. வச்சுச்சோ, எப்போ கிழிச்சு விட்டது? இப்போ பிளட் வந்துட்டுருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. எழுந்திருக்கும் போதே கேன் இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க டேங். வைன் அப்படியே எக்கி பார்க்குறாங்க. ஐயோ,
தெரியாதனமாக அவனை போட்டு கொடுத்துட்டேன் போலையே அப்படின்னு வைன் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு கம்முன்னு நிற்கிறாங்க. அந்த டைமில் வைன் சொல்கிறாங்க, சாரி மிஸ்டர் கிம், தெரியல உங்கள் தம் ஃபிங்கர் கட் ஆகிருக்கிறது, ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சுக்கிட்டாங்க வைன். இரிட்டேட்டிங். சார் நான் போய் உட்காரலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு போகணும், இந்த காயத்துக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டு வா, சும்மா வந்து இங்கே உட்காரக்கூடாது, கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. டேங்கப்போ ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படியே கோல்டு ஃபேஸில் வைனை பார்த்துட்டு அமைதியாக கிளம்பிட்டாங்க. டேங் கிளாஸ் ரூமை விட்டு போகிறதுக்கும் ஈவினிங் பெல் அடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்கூல் முடிஞ்சுது, எல்லோரும் உங்களோட பேக் எடுத்துகிட்டு கிளம்பலாம். வைன், நாளைக்கு இந்த 2 சமயம் நீ மார்னிங் வந்ததும் போர்டில் எழுதி போட்டுரு அப்படின்னு சொல்லிவிட்டு சார் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. வைன் தன்னோட ஸ்டஃபிங்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு மினி கூட 2 பேரும் ஹேண்ட்ஸை கோர்த்துண்டு அந்த ஸ்கூல் வராண்டால் அமைதியாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் டேங் சைடில் இருந்து அப்படியே பிடிச்சி வைன் இழுத்துட்டாங்க. பயந்து போயிட்டாங்க வைன், அப்படியே ஸ்டெப்ஸ் கிட்ட விழுக போயிட்டாங்க. டேங் அகைன் பிடிச்சி இழுத்து வாலில் சாத்திட்டாங்க. மிஸ்டர் கிம் என்னது இது அப்படின்னு அழுகிற மாதிரி சொல்கிறாங்க. பொட்டனா எப்படி இருக்கும், மூஞ்சியை பாரு, மூஞ்சி அவளுக்கு நல்லா சி, உன்னைய வர்ணிக்க கூட எனக்கு பிடிக்கலடி. உன்னை மாதிரி அசிங்கம் பிடிச்சவெல்லாம் எனக்கிட்ட வந்து என் கிளாஸில் உட்காந்துக்கிட்டு தேவையே இல்லாமல் என்னோட தம் ஃபிங்கர் ஒன்றால் காயமாயிடுச்சு, நான் எழுதாமல் போகிறேன், உனக்கு என்ன, உனக்கு தேவையா அப்படின்னு சொல்கிறாங்க டேங். இங்கே பாருங்க மிஸ்டர் கிம் எனக்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஸ்கூலில் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தாவோ ஒழுங்காக படிக்கலைனாவோ சார்கிட்ட சொல்லி கொடுக்க சொல்லி, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஓஹோ அப்படியா, ஸ்கூலில் நான் என்ன பண்ணாலும் நீ சொல்லுவியா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை கிளாஸ் ரூமில் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். சி, பாயமுடு, மம்மியும் இல்லை டேடியும் இல்லை உனக்கு, என் டேடியோட காஸ்ட்டில் சாப்பிட்டுக்கிட்டு என்னோடய வீட்டில் தங்கிக்கிட்டு என்னையே போட்டு கொடுக்குறியா, வீட்டுக்கு வா, என் மம்மிக்கிட்ட சொல்லி கொடுத்தோன்னே என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க டேங். பயப்படுறாங்க வைன். இல்லை மிஸ்டர் கிம், மேடம் கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் கிட்ட சொல்லக்கூடாதா, நீ என்னடி பண்ணப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அப்போ என் தம் ஃபிங்கரை இப்போ வரைக்கும் கூட வலிக்குது. ஜிமின் எனக்கு எழுதி கொடுக்குறானா, அவனுக்கே பிரச்சனை இல்லை, உனக்கு என்ன பிரச்சனை, இதுக்கப்புறம் என்னோட விஷயத்தில் நீ தலையிட்ட உன் ஹேரை கட் பண்ணி விட்ருவேன் பார்த்துக்கோ, எடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேங் வேகமாக டவுன்ஸ்டேர் கிளம்பிட்டாங்க. வைனுக்கு அழுகையாக வருது. மினி கப்சுப்னு நின்றுக்கிட்டு இருந்துட்டு டேங் போனதும் வைன்கிட்ட வந்து வைனோட டேஸை வைப் பண்ணி விடு, இந்த டேங்கை பற்றி நம்மளுக்கு தெரியாதா, சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்மளை விட ஒரு 8 மந்த்துக்கு இவன் பெரியவன், அதனால இவன் திமிரு பிடிச்சி பேசுகிறான், விட்டுத்தல்லு பா அப்படின்னு சொல்லி மினி வைனை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி தினம் டேங்க்கும் வைனுக்கும் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை வந்துடும். டேங் வீட்டுக்கு போய் வைனை பற்றி தன்னோட ஸ்டெப் மாம் கிட்ட நல்லா போட்டு கொடுத்துடுவாங்க. ஸ்டெப் மாம் வைனுக்கு போட்டு கொடுக்க மாட்டாங்க. சில டைமில் ஸ்டெப் மாம் அடி கூட கொடுத்துடுவாங்க வைனுக்கு. வைனுக்கு தன்னோட மம்மி இருக்கிற வரையும் அந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ லாஸ்ட் 1 இயராக வைனோட மம்மி இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பல்ல கடிச்சிக்கிட்டு அந்த வீட்டில் அமைதியாக இருக்காங்க. வைனை பொறுத்தளவு இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு நல்லா படித்து டேங்கோட டேடி மிஸ்டர் கிம்மோட கம்பெனியில் ஒர்க்கில் ஜாயின் பண்ணி முடிஞ்சளவுக்கு டேங்கோட டேடிக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறது தான் வைனோட ஒரே லட்சியம்னு சொல்லலாம். ஏன்னா குழந்தையிலேருந்து வைன் டேடியை பார்த்ததில்ல. அப்பானுங்கிற ஸ்தானத்திலேருந்து டேங்கோட டேடி தான் வைனுக்கும் மினிக்கும் நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுருப்பாங்க. இப்போ மம்மியும் இல்லை வைனுக்கு, மம்மியாகவும் இருந்து வைனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஃபிங்கர் டிப்பில் டேங்கோட டேடி செஞ்சு கொடுக்குறாங்க. லாஸ்ட் மந்த் வைனுக்கு மம்மி டேடி இல்லை. ஸோ சில விஷயங்களை கேட்குறதுக்கு கூச்சப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட பொண்ணாவே அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க மிஸ்டர் கிம். பயங்கரமான ஷாக். இதை கேட்டுட்டு டேங்க்கு தன்னோட டேடிக்கிட்டே போய் சண்டை போட்டிருப்பாங்க. இருந்தாலும் மிஸ்டர் கிம் கிட்ட டேங்கோட எந்த விஷயமும் அந்தளவுக்கு பலிக்காது. ஸோ எதுவும் பண்ண முடியாமல் பல்ல கடிச்சிக்கிட்டு டேங் இருக்காங்க. அதுதான் இப்போ டேங்க்கு வைன் மேலே இன்னும் கடுப்பு. டேங்கோட ஸ்டெப் மாம்க்குமே பயங்கர கோபம் இருக்குது வைன் மேலே. ரீசன், எப்போ வைனை தன்னோட அடாப்டட் டாட்டராக மிஸ்டர் கிம் லீகலாக ரிஜிஸ்டர் பண்ணாங்களோ அந்த செகண்ட்லேருந்து தன்னோட பொண்ணு அப்படிங்கிறதுனால தன்னோட சொத்துக்களில் ஒரு 30% வைனோட நேமுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இதுதான் தாங்க முடியலை.
ஸ்டெப் மாம்க்கு இதை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது. டேங்க்கு தான் ஒரு பையன் இருக்கும்போது எதுக்காக ஒயின் அடாப்ட் பண்ணணும்னு கோபம், வேறு எதுவும் கிடையாது டேங்கை பொறுத்தளவு. இந்த மாதிரி பல விஷயங்களில் சம்மந்தமே இல்லாமல் ஒயின் சிக்கிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க டேங்க்கிட்டையும் ஸ்டெப் மாம்கிட்டையும். ஆனால் எதுவுமே டேங்கோட டேடிக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அமைதியாக தன்னோட லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஒயின். இந்த மாதிரி இந்த 12th ஸ்டாண்டர்ட் நல்லபடியாக ஃபினிஷ்ட் ஆகுது. ஒயின் நல்ல ஸ்கோரில் பாஸ் பண்ணி டேங்கோட டேடிக்கிட்ட தன்னோட மார்க்கை சொல்கிறதுக்காக ரெடியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஸ்டடி ரூமில். ஆப்போசிட்டில் டேங் ஒரு கோல்டு ஃபேஸில் ஒயினை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. பார்டரில் பாஸ் பண்ணியிருக்காங்க டேங். டேங்கோட மம்மி எதுவும் பேச முடியாமல் கம்முன்னு உட்காந்துட்ருக்காங்க டேங் பக்கத்தில். மம்மி, இவ்வளோ பேசாமல் நான் போட்டு தள்ளிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு டேங்கோட மம்மி, அமைதியாக இரு டேங், எதுவும் பேசக்கூடாது, நீ கொஞ்சம் படிச்சிருக்கணும் செல்லம், நீ நல்லா இந்த ஜேகே கூடையும் பார்க் கூடையும் ஊர் சுற்றிட்ட, அதான் பிரச்சனையாயிடுச்சு, அவனுங்க எத்தனை மார்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுங்களும் என்னை விட அதிக மார்க் எடுத்திருக்கானுங்க, டோட்டல் வைஸ் என்னை விட ஒரு 50-60 மார்க் 2 பேரும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க டேங். இம்புட்டு தான் கூடவா, சேம் மார்க்கு தான், அப்படி சொல்ல போனால் 10-20 மார்க் முன்ன பின்ன இருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும். விட்டுத்தலை, நீ உன் டேடியோட ஒரே பையன், செல்ல பையன், நீ மார்க் ஸ்கோர் பண்ணி நல்ல காலேஜில் சேர்ந்து கஷ்டப்பட்டு உழைச்சி தான் எங்களை காப்பாற்றணும்னு ஒரு அவசியமும் இல்லை. நீ பிறக்கும்போதே முதலாளியாக பிறந்தவன். உன் டேடியோட கம்பெனியை நாளைக்கு நீ தான் எடுத்து ரன்வே பண்ண போகிற. மார்க்கு கிடக்குது மார்க்கு, நீ அதிகமாக ஸ்கோர் பண்ணாலும் பண்ணலைனாலும் ஃப்யூச்சரில் உன் டேடியோட கம்பெனிக்கு நீ தான் பேபி சிஓ. அதனால் கவலைப்படாத, அந்த ஒயின் தான் படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், ஏன்னா அவள் உனக்கு கீழே வேலை பார்ப்பா அப்படின்னு சிரிக்கிறாங்க. கொஞ்சம் கூட தன்னோட பையன் இந்த அளவுக்கு மார்க் கம்மியாக இருக்காங்க அப்படின்னு கவலைப்படாமல். இதை கேட்டதும் டேங்க்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. கரெக்டு தான் அப்படின்னு அமைதியாக உட்காந்துருக்காங்க. அந்த டைமில் மிஸ்டர் கிம் ஸ்டடி ரூமை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே வர்றாங்க. டேங் தன்னோட டேடியை பார்த்ததும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்ருக்காங்க. டேங்கோட டேடி அமைதியாக வந்து தன்னோட சேரில் உட்காந்து, 2 பேருக்கும் 1 வயசு தான் ஆகுது. ஒயின் ஒரு 6 மந்த்துக்கு டேங்கோட சின்ன பொண்ணு. என்ன மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு பார்க்குறேன். ஏஜை பற்றியெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். 2 பேரும் வாங்குகிற மார்க்குக்கு தகுந்த மாதிரி எனக்கிட்ட இருந்து மாதம் உங்களுக்கு பேக்கெட் மணி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் டேங் மம்மி, இங்கே பாருங்கள் மிஸ்டர் கிம், நம்ம பையனுக்கு பேக்கெட் மணி கொடுக்குறீங்க, ஓகே. ஒயினோட மம்மி இறந்ததுலேருந்து எதுக்காக ஒயினுக்கு பேக்கெட் மணி கொடுக்குறீங்க? அவள் இந்த வீட்டில் எந்த ஒர்க்கும் பண்ணுறதில்ல. பத்தாத குறைக்கி 6 மந்த் முன்னாடியே அந்த பொண்ணை அடாப்டட் சைல்டாக மாற்றிட்டீங்க. நம்ம பையனுக்கு 100% சொத்தை கொடுப்பீங்களா? அதில் போய் 30% ஒயின் நேமில் எழுதி வச்சுருக்கீங்க. இப்போ பேக்கெட் மணி வேறு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. எதுக்காக ஒயினுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? அவள் நம்ம வீட்டு மெய்டோட பொண்ணு, அவ்வளோதான். ஃப்யூச்சரில் அவள் படிச்சிருக்கிறனால மெய்ட் வேலை பார்க்காம இருக்கலாம். ஆக மொத்தம் நம்மளுக்கு கீழே ஒர்க் பண்ணுற பொண்ணு. நீங்கள் அதிகமாக இடம் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் சொத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா பணத்துக்கு கஷ்டப்படுற பொண்ணு இவ. ஃப்யூச்சரில் நம்ம பையனோட தலையிலே ஏறி உட்காந்து ஆட்டம் போட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க ஒயினை வச்சுக்கிட்டே டேங்கோட ஸ்டெப் மாம். அதுக்கு மிஸ்டர் கிம் சொல்கிறாங்க, ஷபா, என் பையனுக்கு என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியும். நீ தேவையில்லாமல் சின்ன பிள்ளைங்களுக்குள்ள பிரிவினையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காத. ஒயின் எப்போ நான் என்னோட பொண்ணாக அடாப்ட் பண்ணேனோ அந்த செகண்ட்லேருந்து டேங்க்கு இந்த வீட்டில் என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை ஒயினுக்கு இருக்குது. நீ ஒயினை மெய்டோட பொண்ணு, அடாப்டட் டாட்டர் அப்படின்லாம் சொல்லாமல் இருந்தாவே எனக்கு அதே போகும். நீ டேங்கை தானே கவனிச்சிக்கிறதுக்காக என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க வந்த. நீ எப்படி வந்தியோ நான் அப்படித்தான் உன்னை மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன். நீ டேங்கை பார்த்துக்கிறதோடு நிறுத்திக்கோ. ஒயின் என்னோட கஸ்டடியில் வளர்கிற பொண்ணு. ஸோ ஒயினுக்கு தேவையானதை நான் பார்த்துப்பேன். நீ இன்டர்வியூ ஆகாத. டேங் மார்க் லிஸ்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, டாடி மார்க் கொஞ்சம் குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. டேங்கோட டேடி, குறைஞ்சி போயிடுச்சா? எவ்வளோ? 2 மார்க்கா 3 மார்க்கா அப்படின்னு கேட்குறாங்க. அது டாடி கொஞ்சம் கூட குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் மார்க் லிஸ்ட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதுவுமே பேச முடியல டேங்க்கு. அமைதியாக டேங் மார்க் லிஸ்ட்டை கொண்டு வந்து அவங்க டேடிக்கிட்டே கொடுத்துட்டாங்க.
பயங்கரமான ஷாக் டேங்கோட டேடிக்கு. என்னட்டே இது, என்னது இது, பார்டரில் பாஸ் பண்ணி வச்சுருக்க, அட கடவுளே. 10th ஸ்டாண்டர்டில் ஒழுங்காக படின்னு அடிச்சுக்கிட்டு கிடந்தேன். ஒழுங்காக படிக்கலை, இதே மாதிரி பார்டர் மார்க்கில் தான் பாஸ் பண்ணேன். அப்போ நான் உன்னையா 4 ஒத்த போட்டதுக்கு வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன். 2 மாதமாக உன்னை தேடுன்னு தேடி கடைசியில் கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். ஃபஸ்ட் குரூப் தான் சேருவேன்னு அட்டம் பண்ணேன். நான் என்னோடய ஸ்கூலுங்கிறனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் உன்னை ஃபஸ்ட் குரூப்பில் போட்டேன். இப்போயும் பார்டர் மார்க். ஏய், என்னடி நீ பண்ணிக்கிட்டு இருக்க? என் புள்ள படிக்கிறானா படிக்கலையா எதையுமே நீ கற்றுக்க மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க தன்னோட ஒய்ஃபை பார்த்து மிஸ்டர் கிம். வாயின் அத்தனையும் கேட்டுக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. ஏன்னா பயங்கர ஹர்ட்ஃபுல்லாக பேசுவாங்க டேங்கோட மம்மி வாயினை. டேங்குமே அப்படி தான் பேசுவாங்க. டேங்கோட டேடி மட்டும்தான் வாயினை அன்பாக பார்ப்பாங்க, பேசுவாங்க. வாயினோட மம்மி இருக்கிற வரைக்கும் மெய்டோட பொண்ணுங்கிறனால யாரும் கண்டுக்க மாட்டாங்க. வாயினோட மம்மி இறந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனையும் வாயினுக்கு. டேங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட டேடி திட்டுட்டு, அவன் ஃப்ரெண்டு இருக்கானுங்களே பார்க்கும் ஜியோனும், அவனுங்களும் ஒன்றை மாதிரியே தான் பார்டர் மார்க்கில் பாஸ் பண்ணியிருக்கானுங்களாம். என்ன உன்னை விட ஒரு 40-50 மார்க்கு டோட்டலில் கூட. எரிச்சலாக இருக்குது எனக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே துடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க, ஒரு பையனை பெற்று வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு. அவனுங்களுக்கு தான் மம்மி கிடையாது, கண்டிக்க ஆள் இல்லை. உனக்கு தான் மம்மின்னு ஒருத்தி இருக்காளே, அவள் பேச்ச கூடவா நீ கேட்க மாட்டேன் அப்படின்னு அதட்டுறாங்க. டேங்க பார்த்து உங்கள் டேடி. டேங்க எதுவுமே பேசலை, கம்முன்னு இருக்காங்க. அந்த டைமில் டேங்கோட மார்க் லிஸ்ட்டை சைடில் தூக்கி போட்டுட்டு, வைன் பேபி இங்கே வா, வந்து உன்னோட மார்க் லிஸ்ட்டை காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தாங்க அங்கிள் அப்படின்னு எழுந்து வந்து வைன் கொடுக்குறாங்க. வைன், எத்தனை முறை சொல்கிறது, நான் உன் அங்கிள் கிடையாது, என்னை நீ டேடின்னு கூப்பிடு. எனக்கு பொன் குழந்தை பெற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை. என்ன பண்ணுறது, எனக்கு டேங் மட்டும்தான் பையனாக இருக்கணும்னு என் தலைவிதி. ஆசைப்பட்டு உன்னை நான் அடாப்ட் பண்ணியிருக்கேன். என்னை நீ டேடின்னு கூப்பிடு பேபி ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வைனப்போ தயங்கி அப்படியே டேங்கோட மம்மியை சைட் ஐஸில் பார்த்துக்கிட்டே, சாரி டேடி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க் லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. ஏன்னா வைன் சில டைமில் டேங்கோட டேடி சொல்கிறாங்களேன்னு டேடின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் அவங்க போனதுக்கப்புறம் பயங்கரமாக திட்டுவாங்க டேங்கோட மம்மி. ஸோ அதனால தான் பயந்துக்கிட்டு அங்கிள்னு கூப்பிட்றாங்க வைன். இப்போ டேங்கோட மம்மி இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு, ஐயோ இந்த பொண்ணு எத்தனை மார்க்குன்னு நான் கவனிக்காமல் விட்டுட்டேனே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. டேங்கோட டேடி யார் அதுன்னு நோட்டீஸ் பண்ணிவிட்டு கமான் அப்படின்னு சொல்கிறாங்க. டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு டேங் மம்மியோட அண்ணா பொண்ணு மாயா தான் உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. மாயாவுக்கும் வைனுக்கும் டேங்க்கும் சேம் ஏஜ். டேங்கும் மாயாவும் 1 வீக்கு முன்ன பின்ன பிறந்தவங்க. வைன் 6 மந்த்துக்கு பின்னாடி பிறந்தவங்க. மினி கூட வைனை விட 2 மந்த்ஸ்க்கு பெரிய பொண்ணு. அதனால் மினி வைனை தன்னோட லிட்டில் சிஸ்டர் மாதிரி நல்லா பார்த்துப்பாங்க. மாயா பின்னாடியே மாயாவோட டேடி வர்றாங்க. அந்த டைமில் மினியுமே மாயா டேடிக்கு பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. தன்னோட முதலாளிக்கிட்ட, ஐ மீன் மிஸ்டர் கிம் கிட்ட தான் பொண்ணோட மார்க் லிஸ்ட்டை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மினியோட மம்மி தான் கூட்டிகிட்டு வர்றாங்க மினியை ஸ்டடி ரூமுக்கு. டேங்கோட டேடி தான் ஒய்ஃபோட அண்ணாவை பார்த்துட்டு, ஹலோ மிஸ்டர் மின்கோ, வாங்க உங்கள் பொண்ணை என்னோடய காலேஜில் அட்மிஷன் போடணுன்னு தான் என்கிட்ட முதலே கேட்டுட்டிங்களே, அதுக்காக தான் மாயாவை கூப்பிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மிஸ்டர் கிம், என் பொண்ணு டேங் கூட தான் படிப்பேனும் அடம் பண்ணிட்டா, அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாயாவை பார்த்ததும் வைனுக்கு இன்னும் பயமாக இருக்குது. ஏன்னா மாயா வெக்கேஷனுக்கு இங்கே வருவாங்க. பயங்கரமாக வைனை புள்ளி பண்ணுவாங்க. ரொம்ப மோசமாக நடந்துப்பாங்க மாயா வைன்கிட்ட. டேங்குமே அப்படி தான். ஆனால் டேங்கை விட மோசமான ஆள் மாயா. பின்னாடி மினி வர்றதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு டேங்கோட டேடி, ஹாய் மினி, மார்க் லிஸ்ட் கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நேற்றே வைன் கூட போய் வாங்கிட்டு வந்துட்டேன், இந்த பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க மினி. மாயாவும் டேங்கும் அப்படியே ரொம்பவே சர்க்காஸ்டிக் ஃபேஸோடு அப்படியே அந்த சைடு திரும்பி உட்காந்துக்கிட்டாங்க. வைனோட மார்க் லிஸ்ட்டை பார்த்துட்டு அப்படியே மினியோட மார்க் லிஸ்ட்டையும் வாங்கி டேங்கோட டேடி பார்க்குறாங்க. பை காட், என் உழைப்புக்கு எனக்கு ஊதியம் கிடைச்ச மாதிரி இருக்குது. வைனும் நீயும் தான் கிளாஸ் ஃபஸ்ட்டாக செகண்டாக இருக்கணும் போலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மினி சிரிச்சுக்கிட்டே, வைன் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு, நான் ஸ்கூல் செகண்டு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அச்சோ என் தங்கங்களா
அப்படின்னு டேங்கோட டேடி பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு டக்குன்னு எழுந்து தன்னோட நெக்கில் வியர் பண்ணியிருக்க 2-3 செயினில் 2 செயினை கலட்டி ஒயினோட நெக்லையும் மினியோட நெக்லையும் போட்டு விடுறாங்க. இதை பார்க்கும்போது உயிரே போகணும் இருக்குது டேங் மம்மிக்கு. ஐயோ ஐயோ, வாரி வழங்குறார் இந்த ஆள். கடவுளே, இந்த பிள்ளைங்க நல்லா படித்து இவர்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கிட்டு இந்த சொத்தை ஆட்டையை போட்டுருங்க போலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க டேங்கோட மம்மி. அந்த டைமில் டேங்கோட டேடி 2 பேர் நெக்லையும் செயின் வேர் பண்ணி விட்டுட்டு, எப்போதுமே அங்கிள் நினப்பா இதை நீங்கள் போட்டிருக்கணும், இது என்னோடய கிஃப்ட்டு, படிக்கிற குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கணும், என்ன வேணும், ஏதாவது விருப்பப்பட்டால் சொல்லுங்கள், நான் அதை உடனே உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மினி அப்போ உடனே டேங்கோட டேடியை பார்த்து, அப்படியா அங்கிள், அப்படின்னா எனக்கும் ஒயினுக்கும் உங்கள் காலேஜில் அட்மிஷன் போட்டு தர்றீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன கேள்வி, என்னோடய வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு என்னோடய காலேஜில் தான் படிக்கிறதுக்கு அட்மிஷன் போடுவேன், வேறு யாருக்கு போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மினியோட மம்மிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே சைடில் நின்றுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டு நிற்கிறாங்க. அந்த டைமில் மினியோட மம்மியை பார்த்துட்டு, மிஸ்ஸஸ் மின், எதுக்காக அழுகிறீங்க, நல்ல படிக்கிற பொண்ணை பெட் பண்ணியிருக்கீங்க, சந்தோஷப்படணும், என்னோடய காலேஜ்லேயே ஒயினுக்கும் மினிக்கும் நான் வந்து சீட்டுக்கு அலாட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் மாயாவோட டேடி, அப்படியே என்னோட பொண்ணுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக, நீங்கள் தான் முன்னாடி சொல்லிட்டீங்களே மாயா, உன்னோட மார்க் லிஸ்ட்டை கொடு, உனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாயா ரொம்ப கோஷியாக எழுந்திரிச்சு போய் அங்கிள்கிட்ட தன்னோட மார்க் லிஸ்ட்டை காட்டுறாங்க. ஆவரேஜாக பாஸ் பண்ணியிருக்காங்க மாயா. டேங்கோட டேடி அப்படியே பார்த்துட்டு, பரவாயில்ல, டேங்கை விட டோட்டலில் ஒரு 120 மார்க் கூட, ரொம்ப கஷ்டம், நீனும் வேறு இங்கே வந்து சேர போறியா, கெட்டது, சரி ரைட்டு, இங்கே பாருங்கள் மின்கோ, உங்கள் பொண்ணை என்னோடய காலேஜில் அட்மிஷன் போட்டுக்கிறேன், கவலைப்படாதீங்க. 2வது, ஹாஸ்டல்லாம் தங்கி படிக்க வேண்டாம், ஹாஸ்டல் நல்லா இல்லை, என்னோடய ஹாஸ்டலை பற்றி எனக்கு தெரியாதா, நல்லா பணக்கார பிள்ளைங்களாம் வந்து படிச்சுக்கிட்டு லூட்டி அடிச்சுக்கிட்டு கிடக்குது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஒயின் மினி மாதிரி டேங் மாயா 2 பேரும் டே ஸ்காலர்ஸாக காலேஜுக்கு போயிட்டு வரட்டும், என் வீட்டிலே தங்கிக்கட்டும் உங்கள் பொண்ணு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. 5 இயர்ஸ் மாஸ்டர் டிகிரி வரையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணுக்கு எங்கேயாவது ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. இந்த மார்க்கை பார்க்கும்போது இது காலேஜ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வெளியில் வருமானே எனக்கு டவுட்டாக இருக்குது. என்ன பண்ணுறது, என் ஒய்ஃபுக்காக உங்கள் பொண்ணை என்னோடய காலேஜில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க டேங்கோட டேடி. உடனே மாயா, அங்குள் என்னது இது இப்படி பேசுகிறீங்க, நான் டேங்கை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்கேன், நான் நல்லா படித்து டேங்கை மேரேஜ் பண்ணிக்கிட்டு உங்கள் கம்பெனியை நானும் டேங்குமே எடுத்து நடத்த போகிறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கெட்டது, என் கம்பெனி கொஞ்ச நாளைக்கு நீடித்து இந்த சொசைட்டியில் இருக்கணும்னு நினைக்கிறேன், இழுத்து மூட வச்சிடாதீங்க 2 பேரும், முடிஞ்ச அளவுக்கு நான் சம்பாரித்து கொடுக்குறேன், அதை வச்சுக்கிட்டு இந்த டேங் அழிக்கட்டும், கூட நீ வேணால் கூட்டு சேர்ந்துக்கோ, டேங்கை நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டா உனக்கு தான் நட்டம், எனக்கு இல்லை, என்னம்மா பண்ணிக்கட்டு ஒழிங்க. ஒயின் பேபி, மினி பேபி 2 பேரும் ரெடி ஆகுறீங்க, அங்கிள் உங்கள் 2 பேரையும் ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறேன், காலேஜுக்கு யூனிஃபார்ம் கிடையாது, அன்யூனிஃபார்ம், ஸோ நிறையா ட்ரெஸ்ஸஸ் தேவைப்படும், வாங்க நம்ம ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒயினையும் மினியையும் டேங்கோட டேடி அந்த ரூமில் இருந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அடுத்த செகண்டே மினியோட மம்மியும் கிடுகிடுன்னு வெளியில் போயிட்டாங்க. டேங்கோட ஸ்டெப் மாம்க்கும் டேங்க்கும் கடுப்பு தாங்க முடியலை. அந்த டைமில் இவங்க எல்லோரும் வெளியில் போனதுக்கப்புறம் மாயாவோட டேடி தன்னோட தங்கச்சியை பார்த்து, ஏ லில்லி, கொஞ்சம் கூட உனக்கு அறிவில்லையா, என் மருமகனை இப்படி மட்டம் தட்டிட்டு போகிறாரு அவங்க டேடி, கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்படி தான் பேசுவாங்க டேங் முன்னாடி. அப்போ தான் டேங்க்கு அவங்க டேடி மேலே வெறுப்பு வரும், தன்னோட ஸ்டெப் மாமை ஆணித்தனமாக நம்புவாங்க, என்ன சொன்னாலும் கேட்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஸ்டெப் மாம் டேங்கை சைடைஸில் பார்த்துக்கிட்டே, விடுங்கண்ணா, அவர் அப்படித்தான், என் பையனுக்கு நல்லது கெட்டதை நான் பார்த்துக்கிறேன், அவர் இந்த வேலைக்கார பிள்ளைங்களை கட்டிக்கிட்டு அழுகட்டும், எனக்கு என்ன வந்துச்சு, டேங் சொல்லும், நான் மம்மி உனக்கு என்னோடய ஏடிஎம் கார்டு தர்றேன், உனக்கு பிடிச்ச மாதிரி காலேஜுக்கு வியர் பண்ணிக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு வா, அப்படியே மாயாவையும் கூட்டிகிட்டு போய் அவளுக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. டேங்க்கு மாயாவை பிடிக்கும், ரீசன் டேங்க்கும் மாயாவுக்கும் ஒரே மாதிரி குணம், ஸோ அதனால் ஈஸியாக மிங்கிள் ஆகிக்குவாங்க. டேங் உடனே தன்னோட மம்மியை பார்த்து, ஓகே
மாயா, இதுக்கப்புறம் நீ இங்கே தான் இருக்க போகிற அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி. அந்த ஒயினை பார்க்க எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். 2 பேரும் சேர்ந்து அவ்வளோ நல்லா புள்ளி பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லி டேங் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி டைம் பாஸ் ஆகுது. காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு. ஒயின் வேகமாக ரெடியாக போகி வாசலில் நின்றுட்டுருக்காங்க. மினியுமே அவங்களோட மெய்ட் குவார்ட்டர்ஸ்லேருந்து ரெடியாகி ஒயின் கூட வந்து டேங்கோட மேன்ஷன் வாசலில் நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா டேங்கூடையும் மாயா கூடையும் தான் அங்கிள் ஒயினையும் மினியுமே காலேஜுக்கு போக சொல்லியிருக்காங்க. அதுக்காக தனி கார் வாங்கி அதுக்கு டிரைவரும் போட்டிருக்காங்க. என்ன தான் மிஸ்டர் கிம் ஒயினை தன்னோட பொண்ணாக பார்த்தாலும் மிஸ்டர் கிம்மை தவிர அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே ஒயினை அந்த வீட்டு பொண்ணாக பார்க்கல. ஸோ தான் ஒரு மெய்டோட பொண்ணு தான் அப்படிங்கிற நினப்போட மிஸ்டர் கிம்கிட்ட மட்டும் தனக்கு தேவையானதை கேட்டு வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஒயின். ஸோ டேங்கும் மாயாவும் வந்து காரில் ஏறினதுக்கப்புறம் தான் மினியும் ஒயினும் காரில் ஏற முடியும். ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் டேங்கும் மினியும் ரொம்ப கோஷியாக தங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்து அப்படியே வந்துட்டுருக்காங்க நடந்து. ஒயின் டேங் வரதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, மினி மிஸ்டர் கிம் வந்துட்டார், வா கார்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிடுகிடுன்னு போய் காரோட பேக் சீட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. டேங் நக்கலாக ஒயினை பார்த்துட்டு அப்படியே காருக்குள்ளே போய் உட்காடுறாங்க. ஆப்போசிட்டில் மாயா போய் உட்காடுறாங்க. மினிக்கும் ஒயினுக்கும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. மிஸ்டர் கிம் நான் வந்து உட்காந்துக்கிட்டிங்கன்னா நான் உட்காந்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஏய், ஓனரோட பிள்ளைங்க நாங்கள் பேக் சீட்டில் உட்காந்தா எங்கள் கூட சமமாக நீனும் உட்காருவியா? மூஞ்சியை பாரு பா. நீனும் அந்த மினியும் ஃப்ரண்ட் சீட்டில் போய் உட்காருங்க, இல்லை பேக் சீட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு பேக்கில் போய் உட்காந்துக்கோங்க. இது என்ன காரா 4 சீட்டு தான் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு? இது ஜீப்பு, 6-7 பேர் கூட உட்காரலாம், பின்னாடி போய் கிடங்க அப்படின்னு சொல்கிறாங்க டேம். ஒயினும் மினியும் எதுவுமே சொல்லலை. அமைதியாக போய் பேக் டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு கம்முன்னு போய் உட்காந்துட்டாங்க. ஒயின் மினி 2 பேருக்கும் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே. அதே மாதிரி தான் டேங்க்கும் மாயாவுக்குமே ஃபர்ஸ்ட் டே. 2 பேரும் எந்த புக்கும் எடுத்துகிட்டு வரல. ஒரே ஒரு பேக் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஒரே ஒரு நோட் புக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் ஒயினும் மினியும் தன்னோட எல்லா புக்ஸையும் அழகாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி தனியாக பென்சில் பவுச்செல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு வாட்டர் பாட்டில், டிஃபன் பாக்ஸ்னு எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு ஆர்வத்தோட காலேஜ் ஃபஸ்ட் டே எப்படி இருக்க போகிறதுன்னு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணி உட்காந்துட்ருக்காங்க. கார் இப்போ மூவ் ஆகிடுச்சு. ஒயின் மினி 2 பேரும் அமைதியாக பேசிக்கிறாங்க. காலேஜில் புதுசாக லெக்சரர்ஸ் வருவாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி கோணத்தில் இருப்பாங்க. நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி அசைன்மெண்ட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் இன்றைக்கி நைட்டே வந்து நம்ம எல்லா நோட் புக்குக்கும் ரேப்பர் போட்டுறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம லாக்கரில் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் டேங்கும் மாயாவும், டார்லிங் என்னோடய மம்மி சொல்லிட்டாங்க உன்னை தான் நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு. உன்னை எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எனக்கு நிறையா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உனக்கும் நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். யாரு கூட வேணாலும் ஊர் சுற்று, எனக்கு பிடிச்ச பொண்ணுங்களோட நான் ஊர் சுற்றிப்பேன். 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம். மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் வேணால் முடிஞ்சால் உனக்கு லாயலாக இருக்கிறதுக்கு நான் பார்க்குறேன். இல்லை அப்படின்னா எனக்கு ஏகப்பட்ட சுகர் பேபிஸ் வச்சுப்பேன். நீ ஃப்யூச்சரில் என்கிட்ட தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மாயா, அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த செஞ்சுரியில் இருக்கோம் நம்ம? 21st செஞ்சுரியில் இருக்கோம். சுகர் பேபியெல்லாம் சாதாரணம், அதை பற்றிலாம் எனக்கு நோ ப்ராப்ளம். எனக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் கழட்டி விட்டுடுவேன். அவங்களுக்கு தான் உண்மையாக அதுக்கப்புறம் இருப்பேன். அவங்க கூட சேர்ந்து நம்ம கம்பெனியை ரன்வே பண்ணுவேன். அவ்வளோதான், இது நம்மளுக்குள்ள மியூச்சுவல் அக்ரிமெண்ட், ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க மாயா. தேங்கப்போ பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அப்படியே மாயாவை பார்த்து ஹைஃபை பண்ணிக்கிட்டு, சூப்பர் டீலிங், எனக்கு பிடிச்ச மாதிரி என் லைஃப்பை நான் லீட் பண்ணுவேன், உனக்கு பிடிச்ச மாதிரி நீ உன் லைஃப்பை லீட் பண்ணு, மேரேஜுக்கு அப்புறம் நம்ம கரெக்டாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹேயாக உட்காந்து காலேஜுக்கு வந்துட்டுருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒயினும் மினியும் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்துட்டு, கர்மம் பணக்கார வீட்டு பிள்ளைங்கன்னு பார்த்தா இதுங்க இவ்வளவு சீப்பாக யோசிக்குங்களா அப்படின்னு சொல்கிறாங்க மினி. அதுக்கு ஒயின் சொல்கிறாங்க, கம்முன்னு இரு மினி, உனக்கு கூட பிரச்சனை இல்லை, நீ குவார்ட்டர்ஸ்க்கு போயிடுற, நான் தான் அந்த வீட்டில் இருக்கணும். நைட்டு இதுங்க என் முடியை கட் பண்ணி விட்டுடுங்களோன்னு பயந்து கிடக்கிறேன்னா,
ஏன்னா அடிக்கடி இந்த டேங்க என் ஹேரை கட் பண்ணிடுவேன்னு என்னை பயமுறுத்துறாரு. எதுவும் பேசாத, என்னமா பண்ணி கேட்டு ஒழியட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. காலேஜோட என்ட்ரன்ஸில் டிரைவர் 4 பேரையும் இறக்கி விட்டுட்டு அமைதியாக அவங்க கிளம்பிட்டாங்க மேன்ஷனுக்கு. டயாங், மாயா 2 பேரும் அந்த காலேஜ் அப்படியே நின்று அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு, அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த காலேஜ் நம்ம கண்ட்ரோலில் அப்படின்னு சொல்கிறாங்க மாயா. டயாங் அப்போ ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஆமாம் வா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்து போகிறாங்க. வைன், மினி 2 பேரும் காலேஜ் அப்படியே பார்த்துக்கிட்டே, சூப்பராக இருக்குது, நல்ல பெரிய காலேஜாக இருக்குது, லைப்ரரியை முதல்ல போய் பார்க்கணும், முதல்ல லைப்ரரியில் நம்ம கார்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே 2 பேரும் ஹேண்ட்ஸை கொடுத்துட்டு ரொம்ப ஜாலியாக காலேஜுக்குள்ளே போகிறாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டயாங், மினி, மாயா, வைன் 4 பேரும் ஒரே கிளாஸில் தான் படிக்கிறாங்க. ஒரே மேஜர் தான் எடுத்திருக்காங்க, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ கடைசி பெஞ்சில் மாயாவும் டயாங்கும் உட்காந்துட்டாங்க. அந்த டைமில் ஜங்குக், ஜிமின் 2 பேரும் வேகமாக நடந்து கிளாஸ்குள்ளே வந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க. டயாங் அப்போ இவங்க 2 பேரையும் நோட்டீஸ் பண்ணிவிட்டு, குக்கி, ஜிமினா இங்கே இருக்கேன் பாருங்கள் அப்படின்னு ஒரு ஷவுட் பண்ணுறாங்க. அவ்வளோதான், பிரைட் ஸ்மைலில் கிடுக்கிடுன்னு போய் டயாங்கிட்ட நின்று அப்படியே ஹக் பண்ணுறாங்க 2 பேரும். 1 வீக் ஆகிடுச்சிடா உன்னைய பார்த்து, வெக்கேஷனுக்கு போயிட்டோம், உன்னைய பார்க்க முடியல, எப்படி இருக்கா, கிளாஸில் முதலே வந்து உட்காந்துட்ட போல் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின் டயாங்கிட்ட. அதுக்கு டயாங், ஆமாடா இந்த பாரு, இதான் என்னோடய ஃப்யூச்சர் ஒய்ஃப், என்னோடய ஃபியான்சே அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டு தாக்கு, காலேஜ் ஃபஸ்ட் டேலேயே ஃபியான்சேயோட வந்து உட்காந்துட்டியா, ஹாய் ஐம் ஜான் ஜங்குக், ஹீஸ் பார்க் ஜிமின் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக் ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்காக ஹேண்ட்ஸை நீட்டுறாங்க. அந்த டைமில் மாயா அப்படியே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சி ஒரு ஷேக் பண்ணி, நைஸ் டு மீட் யூ டூ, என்னோட நேம் மின் மாயா, அவங்கள பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம எல்லோரும் இப்போ ஒரு கேங்கா அப்படின்னு சொல்கிறாங்க மாயா. அதுக்கு டயாங், ஆமாம் டார்லிங் உட்காரு, டேய் இங்கிட்ட வந்து உட்காருங்கடா அப்படின்னு சொன்னதும் ஜிமினும் ஜங்குக்கும் அந்த சைடு போய் உட்காந்துட்டாங்க. 2 பேரும் இப்போ தான் உட்காந்து அந்த கிளாஸ் ரூமை ஒரு கிளான்ஸ் அப்படியே நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஐயா, அந்த வைனும் மினியுமே நம்ம கிளாஸ் தானா? ஐயோ எல்கேஜி படித்ததுலேருந்து இந்த 2 முகரக்கட்டைங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், எரிச்சலாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். அதுக்கு ஜங்குக் சொல்கிறாங்க, உனக்கு எரிச்சலாக மட்டும்தான் இருக்குது, எனக்கு தூக்கி போட்டுக்கிட்டு மிதிக்கணும் போல் இருக்குது, இதுங்க 2 எதுக்கு தாண்டா நம்மளோடய வந்து படிக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அப்போ டயாங் அப்படியே சைட் ஐஸில் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, எல்லாம் என் அப்பங்காரன்னு சொல்லணும், இதுங்க 2ஓட மம்மிகளும் எங்களுக்கு மெய்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, என் டேடி கண்ணுக்கு இதுக்கு 2 ரொம்ப அழகாக தெரியுங்க போல், லட்டு குழந்தைங்க அப்படின்னு சொல்லி டேடி இல்லைன்னு பாவப்பட்டு எங்கள் ஸ்கூல்லே எல்கேஜி சேர்த்து விட்ட திண்டம் இப்போ வரைக்கும் என் கூடயே சர்வே ஆகிக்கிட்டு இருக்குதுங்க, எல்லாம் என் நேர கொடுமை, இந்த வந்து உட்காந்துருச்சுங்க. அந்த மினி கூட என் டார்கெட் கிடையாதுடா, அவள் பாட்டுக்கு இருப்பா, இந்த வைன் தான் என் டேடிக்கு அடாப்டட் டாட்டராக வந்து உட்காந்துக்கிட்டு என் சொத்தில் 30% அவள் பேரில் எழுதி வாங்கிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா, ஏதாவது பண்ணணும், அவளை நான் கண்டிப்பாக அந்த காலேஜில் படிக்க விட மாட்டேன், ஏதாவது பண்ணி டிஸ்கண்டினியூ பண்ணி விட்றேன் பாரு அப்படின்னு டயாங் சொல்லிக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் டீச்சர்ஸ் வந்துட்டாங்க, லெக்சரர்ஸ் வந்துட்டாங்க. டயாங் அமைதியாக உட்காந்துட்டாங்க. லெக்சரர்ஸ்க்கு பார்த்ததும் தெரிஞ்சு போயிடுச்சு டயாங் யாருன்னு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து டயாங் அந்த காலேஜுக்கு தன்னோட டேடி கூட வருவாங்க போவாங்க. ஸோ எல்லாருக்கும் தெரியும் டயாங் யார் அப்படின்னு. ஸோ டயாங் எந்த மாதிரி குணம் உள்ளவங்கன்னு தெரியும். அப்படியே கல் பண்ணிவிட்டு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 1 by 1 ஸ்டூடெண்ட்ஸை இன்ட்ரோ பண்ண சொல்கிறாங்க. இதே மாதிரி அந்த ஃபுல் டேவும் ஒவ்வொரு லெக்சரர்ஸும் வந்து இன்ட்ரொடக்ஷன் ஸ்பீச் கொடுக்குறதுலேயே முடிஞ்சு போயிடுச்சு. 1 வீக் லேட்டர் டயாங்கை பற்றி அந்த காலேஜ் முழுக்க தெரிஞ்சு போயிடுச்சு, டீனோட பையன்தான் இவர் அப்படின்னு. சும்மாவே டயாங்கை பிடிக்க முடியாது, எக்ஸ்ட்ரீம் பேட் பாய் டயாங். ஆனால் இப்போ இந்த காலேஜோட ஓனர் பையன் அப்படின்னு தெரிஞ்சதும் ஏகப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 1 வீக்கில் டயாங்க்கு படிக்க நேரம் இருக்கோ இல்லையோ பொண்ணுங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு நேரம் பத்தலை. உண்மையிலேயே 24 ஹவர்ஸ் பத்தாமல் நெக்ஸ்ட் டேலேருந்து ஒரு 1 ஹவர் கடன் வாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமான கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிக்கிட்டு திரிகிறாங்க. டயாங் கூடவே இருக்கிறனால. 2வது ஜிமினும் சங்குக்குமே ஒரு மல்டி மில்லியனர்ஸோட பசங்க தான். ஸோ பணக்கார பசங்க இவங்க 3 பேரும். ஸோ அங்கே வந்திருக்க பொண்ணுங்க எல்லோரும் இந்த 3 பசங்க கூட நல்லா ஊர் சுற்றுறதுக்கு தவிக்கிறாங்க.
மாயாவுக்கு இதை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது. மாயாவும் பார்க்குறதுக்கு நல்லா இருப்பாங்க. ஸோ டேங்கோட ஃபியான்சேன்னு தெரிஞ்சாலும் கூட சீனியர்ஸில் இருக்கக்கூடிய பசங்க மாயா கிட்ட வந்து பேசும்போது மாயா நல்லா அவங்கக்கிட்ட சொல்லி விடுறாங்க. இந்த மாதிரி இந்த 1 வீக்கும் பயங்கரமான பரபரப்போடு இருக்காங்க இந்த 4 பேரும். ஆனால் வைன் மினி 2 பேரும் தங்களோட கிளாஸஸை கரெக்டாக முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங்கே நடத்தக்கூடிய அத்தனை லெசன்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க ஹோம்ஒர்க்ஸையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீட்டாக அவங்கவுங்களோட ஒர்க்கை முடிச்சுக்கிட்டு எப்போதும் போல் ஹாயாக இருக்காங்க. இந்த மாதிரி 2 இயர்ஸ் பாஸ் ஆகுது. வைன் இப்போ அமைதியாக தன்னோட ரூமில் உட்காந்துட்ருக்காங்க. இன்றைக்கி வைனோட 20th பர்த்டே. ஆனால் இன்றைக்கு மாதிரி என்றைக்கும் சோகமாக இருக்க முடியாது வைனால். அந்தளவுக்கு ஒரு ஹாரபிளான விஷயத்த டேங்கோட டேடி வைன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேங்கோட ஸ்டெப் மாமும் டேங்கும் ஒரு கோல்டு ஃபேஸில் வைனை பார்த்துக்கிட்டு தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அங்கிள் ப்ளீஸ், நான் மிஸ்டர் கிம்மை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். நான் உங்களோட பொண்ணு தானே. அப்படி பார்த்தா மிஸ்டர் கிம் என்னோட ஸ்டெப் பிரதர். நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அவரை ப்ளீஸ் அப்படின்னு அழுகிறாங்க. எங்கே பாருமா, எனக்கு ஹார்ட் அட்டாக். அப்பா இன்னும் ஒரு 2 வருஷம்தான் நான் உயிரோடு இருப்பேனே சொல்லிட்டாங்க டாக்டர். நான் மாயாவை தான் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, மாயாவை டேங்க்கு மேரேஜ் பண்ணி வச்சா சும்மாவே இந்த டேங்க் ஒன்றத்துக்கு உருப்படாதவன். அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணி வச்சேன், இவன் லைஃபே டார்க் ஆகிடும். ஒன்று மாதிரி ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணாதான் என் பையன் கொஞ்சம் நிம்மதியான லைஃப்பை ஃப்யூச்சரில் லீட் பண்ண முடியும். இது சுயநலத்தனமாக இருக்கலாம், இருந்தாலும் ஒரு டேடியாக என் பையனை நான் யோசிக்கிறேன். ஒரு டேடியாக நான் உன்னையுமே யோசிக்கிறேன். என் பையன் கொஞ்சம் நல்லா இல்லாதவன் தான், ஆனால் நீ அவனை சரி பண்ணிடுவ அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனக்காக அம்மோ ப்ளீஸ், நீ மேரேஜ் பண்ணிட்ட அப்படின்னா என்னோடய சொத்துக்களுக்கு நீ லீகலான வாரிசாக மாறுவ. என்னோடய 30% ப்ராப்பர்ட்டியை உனக்காக நான் கொடுத்துட்டேன். பேலன்ஸ் இருக்கிற 70%ஐ நீ மேரேஜ் பண்ணி என் கம்பெனியை நடத்தினா தான் என்னோடய கம்பெனி பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். ஐ மீன் டேங்கோட ஒய்ஃபாக உனக்கு அந்த லீகல் அத்தாரிட்டியை நான் கொடுப்பேன். இல்லை அப்படின்னா அந்த லீகல் அத்தாரிட்டியை என்னால் கொடுக்க முடியாது. ஃப்யூச்சரில் டேங்கை மேரேஜ் பண்ணிக்க போகிற பொண்ணு உன்னைய ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவாமோ, அது மாயா இருந்தால் ரொம்ப பிரச்சனை. என் சொத்து பத்து என்னை விட்டுட்டு போயிடும், என் பையன் கஷ்டப்பட்டுடுவான். ஒரு டேடியாக நான் பண்ணுறது ரைட், ஆனால் உன்னோட பார்வைக்கு நான் பண்ணுறது தப்பாக தெரியலாம். ஆனால் எனக்காக அம்மோ டேங்கோட லைஃப் ஒன்றால் மாறட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் கேட்குறேன். ப்ளீஸ் எனக்காக டேங்கை மேரேஜ் பண்ணிக்க ஓகே சொல்லு பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிள் ப்ளீஸ், என்னால் முடியாது. இவர் எனக்கு பிடிக்கல. இவர் பார்க்குறதுக்கே நல்லா இல்லை, அசிங்கமாக இருக்கார். நான் உங்களோட பணத்தில் வளர்ந்த பொண்ணு தான், படித்த பொண்ணு தான். அதுக்காக நீங்கள் மிஸ்டர் கிம்மோட லைஃப்பை பியூட்டிஃபுல்லாக மாற்றுறேன்னு சொல்லி என்னோடய லைஃப்பை டார்க் ஆக்கிடாதீங்க. இவர் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு கேவலமாக இருக்காரோ அதை விட கேவலமானது இவரோட எண்ணமும் மனசும். இவர் எனக்கு வேண்டாம் அங்கிள் ப்ளீஸ். நீங்கள் வேறு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணுங்கள். என்னையுமே இவருக்கு பிடிக்காத 2 பேர்த்த சேர்த்து வைக்கக்கூடாது ப்ளீஸ் அப்படின்னு அழுகிறாங்க வைன். அந்த டைமில் டேங் பல்ல கடிச்சிக்கிட்டு வைன்கிட்ட வந்து, ஏய் அசிங்கம் முடிச்சவளே, என் டேடி கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு டேடியோட பணத்தில் நல்லா படிச்சுக்கிட்டு என்னையை பார்த்து அசிங்கமாக இருக்கேன், என்னோடய மனசு இன்னும் அசிங்கமாக இருக்குன்னு சொல்கிறியா? நீ தாண்டி அசிங்கமாக இருக்க. மூஞ்சியை பாரு மூஞ்சியை. எனக்கு உன்னைய சின்ன பிள்ளையிலேருந்தே பிடிக்காது. உனக்கு நான் கேட்குறேன்னா ஆளையும் மண்டையும் பாரு. டேடி இவளை எனக்கு பிடிக்காது, எனக்கு மாயா தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க டேங். போட்டேன் எப்படி இருக்கும்? அப்பா நெஞ்ச வலிக்குது. இன்றைக்கி மார்னிங் தான் ஹார்ட் அட்டாக்னு ஹாஸ்பிட்டலில் போய் என்னை சேர்த்தாங்க. என்னை கத்த விட்டு என்னை தொந்தரவுப்படுத்தாத. நான் சொல்கிற பொண்ணை நீ கட்டிக்கிட்ட அந்த வீட்டில் இருக்கலாம், இல்லை ₹1 கூட கண்ணில் காட்டாமல் வீட்டை விட்டு விரட்டி விட்டுவிடுவேன். நல்லா வச்சுக்கோ. கம்முன்னு இருந்துக்கிற. நீ பிள்ளையா பிறந்ததுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் பார்த்துருப்பியா? உன் கிரிமினல் புத்தியை வச்சுக்கிட்டு யாரை தொந்தரவுப்படுத்துறது, என்ன பண்ணுறது, யாரெல்லாம் டீஸ் பண்ணி புள்ளி பண்ணுறதுன்னு தான் நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஒரு இடத்துலையாவது நல்ல விஷயத்துக்கு அதை யோசிச்சிருக்கியா? உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு நான் வைனை மேரேஜ் பண்ணி வைக்கிறது பெரிய தப்பு. இருந்தாலும் என் வைன் மாதிரி ஒரு பொண்ணால் தான் உன்னை திருத்த முடியும்னு எனக்கு ஒரு எண்ணம். அதனால தான் நான் வைனை சூஸ் பண்ணியிருக்கேன்.
என்னென்னு சொல்லவா? ஒயினை நீ மேரேஜ் பண்ணியே ஆகணும். மேரேஜ் பண்ணலை, என் சொத்தை ஃபுல்லாக ஒயின் பேரில் எழுதி விட்டுவிட்டு உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டிடுவேன். உனக்கு கூஜா தூக்கிக்கிட்டு இதோ இவ வந்தா, உன்னோட மம்மி கிடையாதா இவ, உன் ஸ்டெப் மாம். உனக்கு எல்லாமே இவன் நல்லது பண்ணுவான் நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் கொஞ்ச நாளாக நான் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மாயாவை கல்யாணம் பண்ணி வச்சு உன்னோட ப்ராப்பர்ட்டிஸை மாயாவுக்கு தூக்கி கொடுக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுது. இவளை நம்பாத. இங்கே பாரடி, உன் எண்ணமெல்லாம் எனக்கிட்ட பழிக்காது. தெரிஞ்சுக்கிட்டு தானே மாயாவை கட்டித்தர மாட்டேன்னு இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். டேங்க்கும் ஒயினுக்கும் மேரேஜ் நடக்கணும். நடக்கலை, கண்டிப்பாக சொல்கிறேன், உன்னை டிவோர்ஸ் பண்ணிவிடுவேன். ஒரு நாள் மாயா என் வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மிஸ்டர் கிம். திக்குன்னு இருக்குது தேங்கோட ஸ்டெப் மாம்க்கு. எதுவுமே பேச முடியல. என்ன இப்படி பேசுகிறீங்க? டேங்க்கு பிடிக்கிற பொண்ணை தான் மேரேஜ் பண்ணணும், அதுதான் நல்லது. சொத்துக்காக நான் ஏதோ டேங்கிட்ட அன்பாக இருக்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க டேங் மம்மி. எதுக்கு செட்டர் ஆகுது உனக்கு? நான் சொல்கிறது உண்மை. ஐயோ தெரிஞ்சு போச்சுன்னு பயப்படுறியா? பிச்சு பிடுவேன் பிச்சு. ஏய் டேங், நீ ஒயினை மேரேஜ் பண்ணணும். பண்ணலை, சொத்து முழுக்க ஒயின் பேருக்கு போயிடும். எதுவுமே பண்ண முடியாது உன்னால் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஒயின் தன்னோட அங்கிள்கிட்ட போய், அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், எனக்குன்னு ஒரு ஆசை கனவு லட்சியமெல்லாம் இருக்குது. அதை நோக்கி தான் நான் போகணும். கல்யாணம் பண்ணி என் லைஃப் வீணாகிடும். அதுவும் மிஸ்டர் கிம்மை நான் கேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். ப்ளீஸ், எனக்கு இவர் வேண்டாம். இவரை பார்த்தாலே உண்மையிலே எனக்கு பயம். இவர் கூட எப்படி நான் என் லைஃப்பை லீட் பண்ணுறது அப்படின்னு அழுகுறாங்க. ஏய் மூஞ்சியை பாரு மூஞ்சியை. இவெல்லாம் போய் என்னையே வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு என்னை சீப்பாக காட்டிக்கிட்டு இருக்கீங்க டாடி, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க டேன். யாரும் எதுவும் பேசக்கூடாது. வைனா, அங்கிள் மேலே உனக்கு மரியாதைன்னு ஒன்று இருந்தால், என்னை டேடி டேடின்னு ஒன்று நான் கூப்பிட சொல்லிக்கிட்டு இருக்கேன், கூப்பிட மாட்டேங்கிறேன், தொலையட்டும். உண்மையிலேயே நான் என் பொண்ணாக தான் நினச்சி உன்னைய வளர்த்துக்கிட்டு இருக்கேன். என் மேலே உண்மையிலேயே உனக்கு அன்புன்னு ஒன்று இருந்தால் என் பையனை நீ மேரேஜ் பண்ணணும். இல்லையா, என் மேலே உனக்கு அன்பு இல்லைன்னு நான் நினச்சிக்கிறேன். சாய்ஸ் இஸ் யோர்ஸ். ஒரு நாள் உனக்கு டைம். நாளைக்கு ஈவினிங் நான் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது உன் முடிவை சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குனு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க டேங்கோட டேடி. டேங் நக்கலாக வைனை பார்த்து, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என் சொத்தை பற்ற நீ ஆட்டையை போடலான்னு ரெடியாக இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என் மம்மி சொல்கிறதெல்லாம் உண்மை தான். என் சொத்துக்காக தானே இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க. எத்தனை முறை உன்னைய இந்த 2 இயர்ஸில் வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு பல வேலைகளை நானும் மாயாவும் சேர்ந்து பார்த்துருக்கோம். இந்த வீட்டை விட்டு போனியா நீ? இங்கே தானே உட்காந்துக்கிட்டு இருந்த. எவ்வளவு அவமானப்படுத்திட்டு போனாங்க. எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு இருந்ததுக்கு உனக்கு பலன் கிடைக்கிது. என்னை கல்யாணம் பண்ணி சொத்து பத்துக்கெலாம் அட்டை போட போகிறேன். என் டேடி எப்படி இருந்தாலும் என்னை மேரேஜ் பண்ணி வச்சுடுவார் உனக்கு, எனக்கு தெரிஞ்சு போச்சு. கரெக்டாக 2 வருஷம்தான். இந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு என் டேடியோட சிஓ சேரில் நான் உட்காந்ததுக்கப்புறம் உன்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு உன்னை என்னென்ன பண்ணுறேன் பாருடினா அப்படின்னு சொல்லிவிட்டு டேங் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. டேங்கோட மம்மி அப்படியே ஒயினை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, இங்கே பாரு ஒயின், நீ கண்டிப்பாக டேங்கை மேரேஜ் பண்ணி கரெக்டாக ஒரு 2 வருஷம்தான். என் புருஷன் மண்டையை போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அத்தனை சொத்து என் பையனோட நேமுக்கு வந்துடும். மிஸ்டர் கிம்மோட சொத்து முழுக்க என் பையனோட நேமுக்கு எப்போ வருதோ அடுத்த செகண்டே நீ டிவோர்ஸ் பண்ணணும் என் பையனை. நான் பண்ண வச்சுடுவேன் உன்னைய. உன் கண்ணு முன்னாடியே என் அண்ணன் பொண்ணை அதுக்கப்புறம் டேங்க்கு மேரேஜ் பண்ணி வச்சு இந்த சொத்து முழுக்க என் அண்ணன் பொண்ணு அனுபவிக்கிற மாதிரி நான் பண்ணுவேன். இத்தனை வருஷம் நான் டேங்க் கூட இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறேன்னா அது டேங்க்காகவா? என் அண்ணன் பொண்ணு இந்த சொத்தை முழுக்க ஆளணும். அதுதான் இந்த விஷயம். உனக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு போயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நானாகவே என் வாயால் சொல்கிறேன் இந்த விஷயத்த. டேங்கோட டேடியோட அன்பை நீ சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு இந்தளவுக்கு வந்துட்டியா? 20 வயசு பொண்ணு, இன்றைக்கி தானே பிறந்த நாள், எழுதி வச்சுக்கோ. இந்த பிறந்த நாளை ஏன்டா கொண்டாடணும்னு நீ நினச்சி வருத்தப்படுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டேங் மம்மி அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஒயினுக்கு பேசவே முடியலை. அமைதியாக உட்காந்துட்டாங்க பெட்டில். கடவுளே, ஐயோ என் மம்மி டேடி எதுக்காக என்னை இங்கே விட்டுட்டு போனாங்க? என்னால் மிஸ்டர் கிம்மோட வார்த்தையை தட்ட முடியல. மிஸ்டர் கிம்முக்காக அவங்க பையனை நான் மேரேஜ் பண்ணேன்னா என் லைஃபே டார்க் ஆகிடும். சும்மாவே அவனை பார்த்தா எனக்கு பயமாக இருக்கும்.
அவனை மேரேஜ் பண்ணி ஐயோ நான் என்ன பண்ணுறது? என்னோட கிம் அங்கிளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. ஆனால் இவங்க என்னடானா 2 வருஷத்தில் அவர் இறந்து போயிடுவாருன்னு இவ்வளோ ஆணித்தனமாக பேசுகிறாங்க. ஐயோ என்ன பண்ணுவேனா? நான் பக்கத்தில் இருந்தால் தான் என் கிம் அங்கிளை நான் பார்த்துக்க முடியும். மிஸ்டர் கிம்முக்கு எதுவும் ஆகக்கூடாது. நான் என்னோடய அங்கிளை பாதுகாக்கிறதுக்காகவே இங்கே நான் இருக்கணும். எனக்கு டேடி மம்மி இல்லை, 2 பேருமாவும் இருந்து என்னை பார்த்துக்கிட்டவர் என்னோட அங்கிள் கிம். அவங்களுக்காக அவங்க ஆசைக்காக நான் டேங்க மேரேஜ் பண்ணிவிட்டு சீக்கிரமே என்னோடய நேமில் இருக்க சொத்துக்களை எல்லாம் எப்படியாவது அவங்க நேமுக்கு மாற்றி கொடுத்துட்டு நான் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு போயிடுவேன். அதுக்குள்ளே நான் ஒரு நல்ல வேலையில் ஜாயின் பண்ணி நான் தனியாக இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வரணும். எப்படியாவது இந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் முதல்ல ஒரு ஜாபை தேடுறேன் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்டாங்க வைன். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை அர்மீஸ்.